ஊருக்குள்ள மழை பெஞ்சு 10 வருஷம் ஆகி போச்சு. ஊர்ல மழை தண்ணி இல்லை, விவசாயமும் இல்லை. ஊருக்குள்ள வந்து என்ன செய்வான்? அதனால பட்டணத்துக்கு போயிட்டான். மழையும் இல்லை, தண்ணியும் இல்லை, விவசாயமும் இல்லை. இங்க இருந்து என்ன செய்யுது சாமி? விவசாயமெல்லாம் போச்சு. என் மயம் பட்டணத்துக்கு போயிட்டான். அடுத்தாப்புல என்னையா செய்யறது? 10 ஏக்கர் விவசாயம் பண்ணி ஒண்ணு கூட இல்லை. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்த நிறைய பேர் இப்போ வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் நானும் வெளியூருக்கு வேலைக்கு போக போகிறேன். இந்த மீனாங்கிறவ எங்கே போனானே தெரில. மீனா, அடியே மீனா, இங்கதாம்மா இருக்கேன். அடியே எங்கே போயிட்டு இருக்க? வீட்டுக்குள்ளே போடி. சரிம்மா. இந்த செல்போனை கண்டுபிடிச்சவன் என் கையில் கிடைச்சான், அவன் ஆயாய் நான் ஆஞ்ச ஓடுவேன். அம்மா, எங்கடா போனேன் காலங்காத்தால? அதுவா சும்மாமா. என்னத்த சும்மா? ஓ செல்போன் அங்கே கட்டிட்டு கிடக்குது, என்னான்னு பாரு. அம்மா என்னை ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இரு சாமி. மீனா, உங்கள் அண்ணன் இன்னைக்கு வெளியூருக்கு வேலைக்கு போகிறானாமடியே. இங்கே வந்து என்னன்னு கேளு. டேய் வளர்ந்தவனே, என்னண்ணே உண்மையாவா சொல்ற? ஆமாப்பா, இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? உன்னெல்லாம் விட்டுட்டு இருந்தா கஷ்டமா இருக்கும்னே. இங்கே இருந்து வேற வேலை பார்க்கலாம்ல. இங்க எந்த வேலையும் கிடைக்கலப்பா. ஒன்னும் கவலைப்படாத. நீ அம்மாவை நல்லபடியா பாத்துக்க, சரியா? போயிட்டு ஃபோன் பண்ணியா? பண்றேம்மா. தம்பி, போற இடத்துல நல்லபடியா இருக்கணுமியா. வாயில பொய்யும் கையில களவு இருக்க கூடாதுப்பா. சரிம்மா. நல்லபடியா வேலையை பார்த்துட்டு பத்திரமா இருக்கணும், பாத்துக்கப்பா. சரிம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருப்பா. பார்த்து பத்திரம் சாமி. போயிட்டு வரேம்மா. பத்திரமா பார்த்து போயிட்டு வாப்பா. சரிம்மா. சரி வரேன்ப்பா. ஊருக்கு போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இருங்க. ஊருக்கு போயிட்டு போன் பண்றேன். போயிட்டு வாங்கய்யா. பா, டேய் எத்தனை வீதி? டேய் இது வீதி இல்லடா, நம்ம தலை வீதி. டேய் எங்க போறதுன்னே தெரியல. இதுல எதுக்கு போன வேற? வாடா போலாம். இப்படியே எவ்வளவு தூரம்னா நடந்துகிட்டே இருக்கிறது? வாடா போய் பார்ப்போம். நமக்குன்னு ஒரு வழி பிறக்காதா? பாடா, ரொம்ப டயர்டாக கையாலாம் வலிக்குதுடா. மாப்பிள்ள 2 நாளா வேலை ஏறி அலையிறான். ஒருத்தன் கூட வேலை தர மாட்டாங்க. வெளியூர்காரங்க எப்படி வேலை தருவாங்க? வெளியூர்காரங்க வெறிக்கிறாங்க மாப்பிள்ள. வந்தா வேலையை மட்டும் பார்க்கணும். வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும்? ஆனா நம்ம நல்லவங்க மாப்பிள்ள. நீ வேலையை தேடுவோண்டா. வாடா. எங்க அடுத்த புளியா மரத்துக்கா? வாடா பார்த்துக்கலாம். சொன்னா தான் வருவியா? வேற விட மாட்டேன் போலக்கு. பசி வேற வயிற்ற கில்லுது. அவன் பசி தாங்க மாட்டோம் தெரிஞ்சு அலைய வைக்கிறியான். மாப்பிள்ள ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் மாப்பிள்ள. சொல்கிறா. என்ன ஒரு டீ எவ்வளோண்ணே? ஒரு டீ 10 ரூபா, 2 டீ 20 ரூபா. அப்புறம் 2 டீ போடுங்கண்ணே. எத்தனை வருஷம் சர்வீஸு? 30 வருஷம். இந்தா மாப்பிள்ள. ஏன் டீ எங்க வருதுல்ல? இன்னைக்கு எப்படியாவது வேலைக்கு சேர்ந்தே ஆகணும்டா. டீ சாப்பிட்டு போய் வேலையை கேட்பான். எந்த கம்பெனியில் கேட்குறது? இந்த கம்பெனி போய் கேட்டு பார்ப்பான். இங்கேயா? இல்லைன்னா வேற கம்பெனி போய் பார்ப்பான். அங்கிட்டு தான் எந்த கம்பெனி இல்லையாடா. நம்ம தான் ஃபுல்லாக சுற்றிட்டு இங்கே திருப்பி கேட்பான். நீ ஏன் கவலைப்படுற? சரி, இதுலேயும் ஒரு தடவை கேட்டு பார்த்துக்கலாம். வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டாங்கடா. டீயை தட்டி விட்டு வர்றாங்கடா.
பார்த்து பார்த்து போலார பார்த்துருங்க கரெக்டா என்னாச்சுப்பா என்னாச்சுப்பா என்ன விட்டா போறேன் எப்பா யார் இந்த தம்பி உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே எனக்கு ஒண்ணு இல்லை எனக்கு ஒண்ணு இல்லை இல்லை மாப்பிள அங்கே தட்டி விட்டு டீக்கு காசு தரலடா. எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. டீ காசு ரொம்ப முக்கியம். வாடா தம்பி 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 இங்க வாங்கப்பா இங்க வாங்கப்பா வாங்க வாங்க ஆத்தா எனக்காக ரோட்ல கட்டி பிடிச்சு சண்டையெல்லாம் போட்டு உசுரை காப்பாத்திருக்கீங்க. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்களோ என் மயன் உயிரை காப்பாத்திட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிங்க. ஏமா மங்க பசங்களை கூட்டு போய் 2 காப்பி தண்ணி இருந்தா போட்டு கொடுமா. காப்பியோட நிப்பாட்டிடுவாங்களோ சாப்பாடு போட்டா நல்லா இருக்கும். காப்பி தண்ணி எதுக்கு வயிறாயிரம் சோத்த போட்டானுப்பா. ஆஹா ஒரு கட்டு கட்ட வேண்டியது. மங்க பசங்களை வீட்டுக்கு கூட்டு போ நான் பின்னாடியே வரேன். வாங்க வாங்கப்பா. பங்காளி சண்டை பெரிய தலைவலி. வாங்க உட்காருங்க உட்காருங்க இந்த வந்துடுறேன். உட்காருங்கய்யா உட்காருங்க. ஏன் லேட் ஆகுது? ஒரு வேறு பசிக்குது. ஊத்துமா காயெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. நல்லா வயிறார சாப்பிடுங்க. மறுசோறு மறுசோறு வாங்கிக்கோங்க. ஏ மறுசோறு ஒரு பிள்ளைகளுக்கு. என்னப்பா சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? சாப்பாடு நல்லா இருக்குங்கய்யா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. என்னப்பா தம்பி நீ மட்டும் பேச மாட்டேங்கிற? அவன் அம்மா சொல்லியிருக்கே சாப்பிட்றப்ப பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கியா? நல்ல விஷயம்தான். பெரியவங்க எல்லாம் சும்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. அம்மா பாத்துக்கம்மா. பட்டறையில கொஞ்சம் சின்ன வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். பொறுமையா சாப்பிடுங்கப்பா. ஐயா வாங்கப்பா வாங்கப்பா. என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? ஐயா இன்னத்தான் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுருக்கேன்யா. பைய கீழே வைங்க. ஆமா ஐயா உன் பேர் என்னப்பா? ஐயா என் பேர் முத்தமிழ்ங்கய்யா. என் பேர் செல்வம்யா. ஊர் வந்து கேட்டு பாருங்கய்யா. எல்லா பேரும் தெரியுமா செல்வம்னா? ஆமாங்கய்யா. பேசாமடா. ஆமா ஊர் என்னப்பா? தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு குக்கிராமங்கய்யா. தஞ்சாவூர். ஆமாங்கய்யா. என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி படிச்சிருக்கீங்கய்யா. நான் பிஏ படிச்சிருக்கேன்யா. ஓ 2 பேரும் படிச்ச பிள்ளைங்களா? படின்னு சொல்றாங்க. படிச்ச பிள்ளைங்கள தெருவில் விட்டுறாங்க. படிச்ச பிள்ளைங்க வேலை இல்லாம அலையுதுங்க.
ஆமா உங்க ஊர்ல விவசாயத்தை செல்வம் குளிக்குமேப்பா. எங்கங்க ஐயா, மழையும் இல்லை தண்ணியும் இல்லை. கடன் கொடுத்தவன் தோட்டத்தையே எழுதி வாங்கிக்கிறாங்க. பூரா வீட்டு மனையாகி போயிடுச்சுங்க. விவசாயம் முன்ன மாதிரி இல்லைங்கய்யா. அதனால தான் வேலை தேடி ஊர் ஊரா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். வந்த இடத்துல இப்படி ஆகி போச்சு. தம்பிகளா, வேலை தேடி நீங்க எங்கேயும் போவேனா, பேசாம பட்டறையிலேயே தங்கிருங்க. விடிய காலம் போய்க்கலாம். இல்லைங்கய்யா, பரவாயில்ல இருக்கட்டும். கம்மன் இருக்கப்பா, சொல்றத கேளுங்கப்பா. பட்டறையில தங்குங்கப்பா, காலைல போய்க்கலாம். ராமசாமி, பசங்களை கூட்டு போப்பா. சரிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. நான் தாப்பா உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா என் உசுரை காப்பாத்திருக்கீங்க. போங்கப்பா, போங்க போங்க.